பொதுவாகவே நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது இறைவனை வேண்டிய பிறகு தேங்காய் உடைப்போம். அதே போல ஒரு நல்ல காரியம் துவங்குவதற்கு முன்பாகவும் தேங்காய் உடைக்கும் வழக்கம் அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலும் இருக்கு. அந்த தேங்காய் எப்படி உடைந்தால் நம் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கோவில்ல தேங்காய் உடைக்கும் பொழுது தேங்காய் எப்படி உடைந்ததுன்னா செல்வம் பெருக போகுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. தேங்காய் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 விஷயங்களையும் அடக்கியது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேங்காயின் மட்டை அப்படிங்கிறது மாயை அப்படின்னும், அடுத்து இருக்கும் நார் அப்படிங்கிறது கண்மம் அப்படின்னும், கடைசியாக இருக்கக்கூடிய அந்த தேங்காயோட ஓடு ஆணவம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே நீக்கிவிட்ட பிறகு தேங்காயை இறைவனுக்கு படைக்கும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆன்மா அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த 3 விஷயங்களையும் வாழ்விலிருந்து நம்ம நீக்கிட்டோன்னா கடவுளின் அருளையும் ஆசியையும் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய தாத்பரியம். அவ்வளவு அற்புதம் மிகுந்த அந்த தேங்காயை இறைவனுக்கு உடைக்கும் பொழுது, இறைவனுக்காக அதை உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் எப்படி உடைந்தா என்னென்ன நிகழும், அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கோவில்ல அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காய் அப்படிங்கிறது நிறைய குறியீடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வைத்து நல்லது நடக்குமா அல்லது கெடுதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த அறிகுறியை வச்சு. அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே கோவிலுக்கு போகும் பொழுது முதல்ல அர்ச்சனை தட்டு தான் வாங்குவோம். அந்த அர்ச்சனை தட்டில் முதலிடம் பிடிப்பது அப்படிங்கிறது பார்த்தோன்னா தேங்காய் தான். பூ, கற்பூரம், பழங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட தேங்காய்க்கு முதலிடம் இருக்கும். மற்ற தேங்காயை தவிர மற்ற எல்லா பொருளையும் மேலிருந்தே பார்த்து நல்லா தான் நம்ம வாங்கிட முடியும். ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது. தேங்காய் உள்ளுக்குள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் முற்றிய தேங்காயா அல்லது இளம் தேங்காயா அப்படின்னு கண்டுபிடித்து வாங்கலாம். அதை தாண்டி கொப்பரையாக இருக்கிறதா அல்லது தேங்காய்க்குள்ள பூ விழுகிறதா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி பூஜை தேங்காயில் பூ விழுந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபஸ்தகுணம் அப்படிங்கிறத விளக்கமாக நம்ம பார்த்துடலாம். அது மட்டுமல்ல, இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எப்படி உடைந்தால் அது நல்லது அபசகுணமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கோவிலில் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் 3 கண்கள் இருக்கும். அது மனிதனின் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 கண்களும் லக்ஷ்மி, சிவன், பிரம்மன் இது அவங்கள குறிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தது அப்படின்னா அது நம்ம வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை. பிரிந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னும், உடைக்கும் பொழுது பூ விழுந்தது அப்படின்னா கடவுளுக்காக உடைக்கின்ற தேங்காயில் பூ விழுந்தால் சில சாஸ்திரங்கள் பொன் பொருள் சேர்க்கைக்கான ஸ்வர்ண லாபம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவாமிக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருந்தால் நம்ம சந்தோஷத்தில் கூட துள்ளி குதித்து விளையாடலாம் அப்படின்னும், சுவாமிக்காக தேங்காய் உடைக்கும் பொழுது அது அழுகி இருந்ததுன்னா உடனே மனம் பதப்பதைக்க தோன்றும். ஏதாவது நடந்துவிடக்கூடாது அப்படின்னு மனசு பயந்துக்கிட்டே இருப்போம். தேங்காய் உடைக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த அழுகல் அப்படிங்கிறது மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னும், ஆனால் தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்தால் அது நம்ம மகிழ்ச்சி அடைய தான் வேண்டும் அப்படின்னும், ஏனென்றால் நம்ம குடும்பத்திற்கு உள்ள கண் திஷ்டி இது எல்லாத்தையுமே நீக்கிவிடும் அந்த அழுகிய தேங்காய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேங்காய் அழுகி இருப்பது அப்படிங்கிறது எந்த காரியத்தை நினைத்து நம்ம தேங்காய் உடைக்கிறோமோ அந்த காரியம் சித்தி அடையும் அப்படின்னு தான் பொருள்படுது. அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது, கெட்ட கனவுகள் வருவது, துர்சகுனங்கள் உண்டாவது, கண் திஷ்டி ஏற்பது இது எல்லாமே நீங்கும் அப்படின்னும், இனி
தேங்காய் உடைக்கும் பொழுது அழுகி இருந்ததுன்னா அதற்காக கவலைப்படாமல் மனதை நிதானமாக வைத்துக்கொள்ளலாம். எல்லாம் நன்மைக்கே என்பதை முழுமையாக நம்பலாம். அதே போல கண் பகுதி சிறியதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் தேங்காய் உடைந்தது அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீர்ந்து இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெருக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தாக பார்த்தோம்னா தேங்காய் நீல வாக்கில் இரண்டாக உடைந்தது அப்படின்னா பிரச்சனை உண்டாகுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னும் நம்பப்படுது. சில நேரம் பார்த்தோன்னா தேங்காய் உடைக்கும் பொழுது உருண்டி ஓடிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வாழ்க்கையும் உருண்டி ஓடிவிடும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான குறிகளை அறிகுறியாக எடுத்துக்கிட்டு அதற்கான சிறந்த வழிமுறையை நம்ம பின்பற்றினோன்னா வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சிறக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.